அக்னிஹி சுவர்ணஸ்ய குருஹு கவாம் சூர்யஹ பரோ குருஹு மமாப்யகில லோகானாம் குருஹு நாராயணஹ குருஹு குருஹு நாராயணஹ அகுருஹு. அழகான ஸ்லோகம். குரு என்றால் ஆச்சாரியன் என்பதாக பார்த்தோம். குரு என்றால் இதற்கு அது மிகவும் துணையாய் நிற்பது, இதற்கு அது மிகவும் நெருங்கியது என்பது ஒரு அர்த்தம். அக்னி சுவர்ணஸ்ய குருஹு. இங்க பாருங்கள், தங்கம் இருக்கின்றது. இந்த தங்கம் சுத்தமான தங்கமா இல்லையா? புடம் போட்ட தங்கம் என்று சொல்லுகிறோம் அல்லவா, சொக்க தங்கம் என்று சொல்லுகிறோம் அல்லவா. தங்கத்தின் தன்மையை நாம் அறிவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், நெருப்பில் இட்டு காய்ச்சினால் தான் தங்கத்தின் தன்மை தெரியும். காளிதாச மகாகவி ரகுவம்சம் என்னும் மகாகாவியத்தில் வர்ணிக்கிறார். ஹேம்ன சம்லக்ஷரேஹ்யக்னோ விஷுத்தி ஷாமிகாபிவா. தங்கத்தை நெருப்பில் போட்டால் தான் அந்த தங்கமானது சுத்த தங்கமா என்பது அறிய முடியும். மேலும் அந்த தங்கத்தில் ஒட்டி இருக்கக்கூடிய அழுக்குகள் அனைத்தும் அலசப்படும். அதுபோன்று தான் பெரியோர்கள் திறத்தில் நாம் நெருங்கி பழகினால், அந்த பெரியோர்களிடத்திலேயே அணுக்கமாக இருந்தால்தான் நம்மிடத்தில் உள்ள குற்றங்கள் மறையும், நாம் எத்தகு தன்மை உடையவர்கள் என்பதை நாம் அறியலாம். இல்லை என்றால் தங்கம் விலை மதிப்பற்றது என்று சொன்னால் கூட அந்த தங்கத்தில் இருக்கும் மலினம், அந்த அழுக்கு தங்கத்தின் தன்மையை குறைத்து விடுமா போலே நம்மிடையே உள்ள தோஷங்கள் நம்மை பண்படுத்தாது, வகைப்படுத்தாது, நெறிப்படுத்தாது, நமக்கு மேன்மேலும் ஆபத்தை விளைவிக்கும். ஆகையால் தான் நெருப்பை போன்றவர்கள் குருமார்கள், ஆச்சாரியர்கள். அவரிடத்தில் சேர்ந்து இருக்கக்கூடிய தங்கத்தை போன்று நாம் இருந்தால் தங்கத்தின் பெருமை விளங்குவதை போல நாமும் விளங்கலாம். ஆகையால் தான் பெரியோர்கள் சொல்லுவார்கள், புஷ்பமாலானு சங்கேன சூத்திரம் சிரசி தார்யதே. வெறும் கயறு, வாழை நார், அந்த வாழை நாரை எவராவது தலையில் சூடிக் கொள்வார்களா? வெறும் வாழை நாரை யாராவது தலையில் சூடிக் கொள்வார்களா? மாட்டார்களே. அதே அந்த வாழை நாரில் புஷ்பங்கள் நன்கு தொடுக்கப்பட்டது என்றால், புஷ்பமாலையுடன் சேர்ந்திருப்பதினால் அந்த நாரும் வெறும் சின்ன நூல் கயர் அதுவும் தலையில் விளங்குமா போலே பெரியோர்களுடைய சம்பந்தத்தினால் நமக்கும் பெருமை உண்டாகின்றது. அக்னி சுவர்ணஸ்ய குருஹு கவாம் சூர்யஹா பரோ குருஹு. அடுத்தது சூர்யஹா, சூரியனானவன் பூமிக்கு குருவாய் விளங்குகிறான். இந்த பூமி சூரியனுடைய கிரணங்கள் பார்த்து மலர்கின்றது. அல்லது பசுக்களுக்கு சூரியனாலே பிரீத்தி உண்டாகின்றது. இப்படி பல அர்த்தங்கள் சொல்லப்படுகின்றன. சரி, ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு குரு. எனக்கு யார் குரு? மமாபி அகில லோகானாம் குருஹு நாராயணஹா குருஹு. சகல லோகத்திற்கும் தனிப்பெரும் ஆச்சாரியனாக, ஒப்புயர்வற்ற ஒரே தலைவனாக, எல்லோருக்கும் சன் மார்க்கத்தை நன் மார்க்கத்தை உபதேசிக்கக்கூடிய திருமகள் கேள்வனான எம்பெருமான் தான் எனக்கு குரு. இங்கே ஒரு அழகான பதப்பிரயோகத்தை கவனிக்க வேண்டும். மமாபி அகில லோகானாம் குருஹு. சமஸ்த லோகத்திற்கும் தலைவனான நாராயணஹா, நாராயணன் குரு. சகல லோகத்திற்கும் குருவான நாராயணன் எனக்கும் குரு. இதை சற்றே மாற்றி நாம் பிரித்து அர்த்தம் சொல்ல வேண்டும். நாராயணஹா அகுருஹு மமாபி குருஹு. எவனுக்கு மேற்பட்ட குரு என்பவர் இல்லையோ. இனி இந்த குரு வம்சம், குரு பரம்பரை, குருப்யஸ்தத் குருப்யஸ்ச நமோவாகம தீமகே என்று நாம் போற்றக்கூடியதான அந்த பரம்பரை கீழிருந்து ஆரோகண கிரமத்தில் நம்முடைய நேர் ஆச்சாரியன் முதற்கொண்டு மேலே 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 வளர்ந்து செல்லுகிறது. அதற்கு ஒரு முடிவு உண்டா? உண்டு. எந்த இடத்தில் முடிவுறுகிறது? நாராயணனிடத்தில் முடிவுறுகிறது.
காரணம் என்ன சுவாமி? நாராயணனுக்கு மேற்பட்ட குரு இல்லை, நாராயணனுக்கு மற்ற எவரும் குரு இல்லை. அகுருஹு நாராயணஹா, அதை அப்படி பிரிக்க வேண்டும். அகுருஹு நாராயணஹா, தனக்கு ஒரு குருவற்றவனாக இருக்கும் அந்த நாராயணன் தான் உலகத்திற்கு குரு. ஆழ்வார்கள் போற்றுவார்கள், மகன் ஒருவனுக்கல்லாத மாமேனி மாயன். அந்த நாராயணன் யாருடைய பிள்ளை என்று கேட்டால் பதில் சொல்ல முடியுமா? சுவாமி, நாராயணன் யாருடைய பிள்ளை? நாராயணன் சாஸ்திரங்களினாலே அறியப்படக்கூடிய பரம்பொருள், இந்த உலகத்தின் முழுமுதற் காரணம். அவனை யார் இன்றெடுத்திருப்பார்கள்? இல்லையே. அவன்தானே சகல ஜீவராசிகளுக்கும் தானே பிதாவாகவும் தந்தையாகவும் தாயாகவும் விளங்குகிறான். கீழே நேற்றைய உபன்யாசத்தில் பார்த்தோமே. ஆகையால் இவன் மகன் ஒருவனுக்கல்லாத மாமேனி. ஆனால் அதே நாராயணன் சில சந்தர்ப்பங்களில் ராமனாக, கிருஷ்ணனாக, வாமனனாக தான் அவதாரங்கள் செய்யும் பொழுது தன்னிடத்தில் வரம் வாங்கின பெரியோர்களை மகிழ்விப்பதற்காக அவர்களுக்கு தான் பிள்ளையாக பிறந்ததை போன்று ஒரு அவதார நாட்டியம் செய்கிறான். தேர்ந்த நடிகன் எடுத்திருக்கக்கூடிய பாத்திரத்திற்கு ஏற்றாற் போலே தத்ரூபமாக வேஷமிட்டுக் கொண்டு தன்னை மாற்றிக்கொண்டு அந்த பாத்திரமாகவே மாறி நடித்து ரசிகர்கள் உள்ளத்தை கொள்ளை கொள்ளுமா போலே பகவானுடைய அவதாரங்கள் விளங்குகின்றன. இப்பொழுது மமாபி அகில லோகானாம் குருஹு நாராயணஹா அகுருஹு. இந்த நாராயணன் பிரம்மாவிற்கு வேதங்களை உபதேசம் செய்தார் என்று பார்த்தோம் அல்லவா? ஒரு சமயம் சனக சனந்தாதி யோகிராஜர்கள், இப்பொழுது நாம் பார்க்கக்கூடியது ஹம்சாவதாரம். ஹம்சம் என்றால் அன்னப்பறவை. அன்னப்பறவை உருவில் வந்து நாராயணன் பிரம்மதேவருக்கு உபதேசம் செய்தார். இவர் குருவாகி எடுத்த ஒரு அவதாரம். அன்ன உருவில் அரியை என்று ஆழ்வார்கள் போற்றுகின்றார்கள். அன்னமாய் முனிவரோடு அமரர் ஏத்த அருமறையை வெளிப்படுத்த அம்மான் தன்னை. அன்னமாய் அமரரோடு முனிவர் ஏத்த இவன் ஹம்சாவதாரத்தை செய்த பொழுது சனக சனந்தாதி யோகிராஜர்கள் மற்றும் பிரம்மருத்ராதி தேவர்கள் எல்லோரும் இவனை சேவித்தார்கள். இனி கதையை பார்க்கலாம். ஒரு சமயம் சனக சனந்தாதி யோகிராஜர்கள் பிரம்மதேவரிடத்தில் வந்து தத்துவங்கள் சந்தேகம் கேட்டார்கள். அவர்கள் எப்பேற்பட்டவர்கள் தெரியுமா? சனக சனந்தாதி யோகிராஜர்கள் பிரம்மதேவருடைய மானச புத்திரர்கள். பிரம்மா இந்த உலகத்தை படைக்க ஆரம்பித்த பொழுது மானசீகமாக அப்படி கண்களை மூடிக்கொண்டு நாராயணனை தியானித்த மாத்திரத்தில் சனக சனந்தாதி மகாபுருஷர்கள் அவதாரம் செய்தார்கள். பிறந்தது முதற்கொண்டு வைராக்கியத்தில் சிறந்து விளங்கினார்கள். இந்த உலகியல் இன்ப துன்பங்களில் பற்றற்றதொரு தன்மையை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். எத்தனை உபன்யாசங்கள் கேட்கிறோம், எத்தனையோ பெரியோர்கள் நமக்கு உபதேசித்துக் கொண்டிருக்கிறார்கள். தற்காலத்தில் ஊடகங்கள் பெருகிவிட்டன. நல்ல விஷயங்களை கேட்பதற்கு நமக்கு பலவிதமான வசதி வாய்ப்புகள் ஏற்பட்டு விட்டன. அவற்றையெல்லாம் கேட்டு வருகிறோம். எல்லாம் சரி, ரசிக்கின்றோம். சில சமயம் கண்ணிலிருந்து கண்ணீர் பெருகுகின்றது. நம்மையும் மறந்து அனுபவிக்கின்றோம். எல்லாம் சரி. ஆனால் முக்கியமாக வரவேண்டிய வைராக்கியம் வருகின்றதோ? ஒரு வைராக்கியம் என்றோ இந்த உபதேசத்தினுடைய பலன். இதை யார் மூலமாக பெற வேண்டும் என்றால் இதோ சனக சனந்தாதி யோகிராஜர்கள் தாங்கள் பிறந்த மாத்திரத்திலேயே வைராக்கியத்துடன் விளங்கி பற்றற்றதொரு தன்மையை பிரம்மா தங்களுக்கு தந்தை, தான் அவருக்கு பிள்ளைகள் என்னும் நிலை மறந்தவர்களாக கேவலம் நாராயண தியானத்தையே செய்து கொண்டு திரிலோக சஞ்சாரம் செய்தார்கள். ஒரு இடத்தில் ஒரு நாள் தங்கிவிட்டால் எங்கே தங்களுக்கு அந்த இடத்தில் ஒரு பிணைப்பு வந்து விடுமோ என்னும் பயத்தினாலே எப்பொழுதும் ஏகாந்தத்துடன் ஆங்காங்கு சஞ்சாரம் செய்து கொண்டு நாராயணனையே நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. அதாவது பரதத்துவத்தை குறித்ததான ஒரு சந்தேகம். சற்றே கடினமான சாஸ்திரார்த்தம். நாம் அதற்குள்ளே போகப் போவது இல்லை. இப்பொழுது குருவான பகவானுடைய பெருமையைத்தானே நாம் அறிய வேண்டும். அந்த பரதத்துவத்தை குறித்த சந்தேகங்கள் அவர்களுக்கு ஏற்பட நேராக வந்தார்கள். தங்கள் தந்தையாக தாங்கள் யாரிடத்திலிருந்து தோன்றினோமோ தங்கள் தந்தையான பிரம்மதேவரிடத்தில் கேட்டார்கள். பிள்ளைகள் புத்திசாலிகளாக இருந்து விட்டார்களே, ஆனால் பெற்றோர்கள் பாடு திண்டாட்டம் தான். பிரம்மாவுடைய பிள்ளைகள் தான் சனக சனந்தாதி யோகிராஜர்கள். ஆனால் அவர்கள் கேட்ட நுட்பமான கேள்வியின் பொருளை விளக்குவதற்கு பிரம்மதேவருக்கு ஞானம் இல்லை. என்ன ஒரு சங்கடமான ஒரு நிலை! இக்காலத்து பிள்ளைகள் கேட்கும் கேள்விகளுக்கு நம்மால் பதிலே சொல்ல முடியவில்லை என்று பல பெற்றோர்கள் அங்கலாய்த்துக் கொள்கிறார்களே, பிரம்மதேவரும் அப்படியே தான்.
ஆனால் அந்த பிள்ளைகள் கேட்ட கேள்வி உயர்ந்த வேதாந்த நுட்பங்கள், பிரம்மத்தின் தத்துவம், இந்த ஜெகத்தினுடைய சிருஷ்டி, இந்த பரபிரம்மத்துடைய சூக்ஷ்மமான அர்த்த விசேஷங்களை அந்த பிள்ளைகள் கேட்டார்கள். பிரம்மா சற்றே திகைத்துத்தான் போனார். ஆனால் திக்கற்றவர்களுக்கு தெய்வம் தானே கதி. இந்த பழமொழியை அடிக்கடி உபயோகப்படுத்துகிறோம். திக்கற்றவர்களுக்கு, திக்கற்றவர் யாருக்கு திக்கில்லை? நமக்கு என்ன திக்கில்லையே? இதோ கிழக்கு, இதோ மேற்கு, இதோ வடக்கு, இதோ தெற்கு என்று நமக்கு சுற்றி திக்கில்லையா என்ன? அதாவது சில சந்தர்ப்பங்களில் நாம் யோசிக்கும் பொழுது நம் தலையை பலவிதமாக திருப்புகிறோம். இதே பிரம்மதேவருக்கு ஒரு பெயர் உண்டு தெரியுமா? பிரம்மதேவருக்கு ஒரு பெயர் திசைமுகன் என்பது அவருடைய பெயர். நாம் ஒரே முகத்தை 4 திசைகளிலும் திருப்புகிறோம். பிரம்மதேவருக்கு 4 திசைகளிலும் 4 முகம். நம்மை போல எந்த பக்கம் தலை திருப்பினாலும் ஒரு திக்கை நோக்கி அவருடைய தலை இருக்கும். ஆனால் யோசிப்பதற்கு நம்மை போல தலை திருப்பி இப்படி திருப்பி அப்படி திருப்பி பண்ண முடியவில்லை. அந்த சமயத்தில் பிரம்மதேவர் பகவானை தியானித்தார். திக்கற்ற அந்த பிரம்மதேவர் பகவானை தியானித்தார். தன்னுடைய கேள்வி, இந்த பிள்ளைகள் கேட்ட கேள்விக்கு பதில் தெரிய வேண்டுமே என்று. பரம்பொருளான பரமாத்மா சர்வேஸ்வரன் அற்புதமானதொரு அவதாரத்தை எடுத்தான். அன்னமாய் முனிவரோடு அமரர் ஏத்த அருமறையை வெளிப்படுத்த அம்மான் தன்னை. ஹம்சவாகனத்தில் கோவில்களில் பெருமானுடைய புறப்பாட்டை சேவிக்கும் பொழுது இந்த அவதாரத்தை நினைக்க வேண்டுமாம். ஹம்ச பக்ஷி அன்னமாய் முனிவரோடு அமரரேத்த. பாகவதம் முதலான இதிகாசங்களிலும் புராணங்களிலும், பாகவதம் என்பது மகாபுராணமாயிற்று, 18 புராணங்களில் மிகச்சிறந்த புராணமாயிற்று. அந்த பாகவதம் முதலான புராணங்களிலும் ஏனைய இதிகாசங்களிலும் பகவான் எடுத்த ஹம்சாவதாரத்தின் பெருமை காண்பிக்கப்படுகிறது. ஆழ்வார்கள் தங்கள் பாசுரங்களிலும் இதனை காண்பிக்கிறார். திருமங்கையாழ்வார் திருநெடுந்தாண்டகம் என்னும் திவ்ய பிரபந்தத்தில் பகவான் ஹம்சாவதாரம் எடுத்து மறையின் பொருளை உபதேசித்ததை வர்ணிக்கிறார். அன்னமாய் முனிவரோடு அமரர் ஏத்த அருமறையை வெளிப்படுத்த அம்மான் தன்னை. முனிவரோடு சனகசனந்தாதிகள் வந்திருக்கிறார்கள். அமரர் ஏத்த, அமரர் ஏத்த என்றால் தேவர்கள் எத்தனை பேரும் வந்திருக்கிறார்கள். அருமறையை வெளிப்படுத்த அம்மான் தன்னை, அந்த அருமறையை வெளிப்படுத்தியவன். எந்த சந்தேகங்கள் ஏற்பட்டனவோ அத்தகையதான சந்தேகங்களை தெள்ளத் தெளிவாக்கி பிரம்மதேவருக்கும் சம்சய நிவர்த்தியை செய்தார். அதே போன்று தான் சனகசனந்தாதிகளுக்கும் சந்தேகத்தை நிவர்த்தி செய்தார். சந்தேக நிவர்த்தி பரதத்துவ விஷயத்தில் இருக்கட்டுமே, உலகத்தின் ஒப்புயர்வற்றதான தனிப்பெரும் முதல்வன் யார் என்னும் ஒரு கேள்வியாக இருக்கட்டுமே, அதை பகவான் தான் நன்கு காண்பித்தருளினான். அப்பொழுது பிரம்மதேவர் தெளிந்தார், சனகாதி மகர்ஷிகளும் தெளிந்தார்கள். ஏன், அவர்களுக்கு மட்டும்தானா தெளிவு உண்டாயிற்று? இப்பொழுது நாமும் தெளிந்திருக்கின்றோமே. த்ரையந்தை ரேக கண்டை ததனுகுணமனுவியாச முக்தியோக்தி விஷ்ச ஸ்ரீமான் நாராயணோ நஃபதிரகில தனுர் முக்திதா முக்தபோக்யா என்று பரதேவதா லட்சணத்தின் வைபவத்தை நாம் அனுபவிக்கிறோம். அது சரி சுவாமி, அன்னமாய் ஆச்சாரிய அவதாரத்தை செய்தான். எதற்காக ஹம்ச பக்ஷியின் அவதாரத்தை பகவான் எடுத்தான்? கேள்வியின் பதிலை தொடர்ந்து பார்க்கலாம்.